ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு சார். என்ன சார் இது ஆர்சிபி ஜெர்சி மாதிரி எனக்கு ஷாக் ஆயிட்ட ஒரு செகண்ட். என்ன ஒரு ஆர்சிபி சட்டை போட்டு வந்துட்டாரா அப்படின்னு. இல்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பேர் வந்து ஆர்சி பாலகிருஷ்ணன். அவர் வந்து இந்த டிஷர்ட் அவருடைய எம்ப்ளம் போட்டு கொடுத்தாரு. இந்த டீமுக்கு வந்து எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு நானே வெல்கம் பண்றேன், திடீர்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் இது ஆர்சிபி வீடியோ வந்துட்டாரா அப்படின்னு. வெல்கம் டு வாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR ஃபார் திஸ் ஷார்ட் ரிவ்யூ. சாரி. எஸ் ஆமா, ப்ரிவ்யூ வீடியோ சார். போன ப்ரிவ்யூ வீடியோ பார்த்தோம், குவாலிஃபயர் 1. நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. மேட்ச் நடந்தது அந்த மாதிரி வந்து இப்போ எலிமினேட்டர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச். 6 பேக் டு பேக் வின்ஸ் பார்த்து வந்த ஆர்சிபி ஒரு பக்கம். இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா மே மாசத்துல வெற்றியவே பார்க்காம வேகாத வெயில்ல வெந்து போய் இருக்கிற RR அணி இன்னொரு பக்கம். அவங்க வந்து இந்த மாசத்துல வெற்றியே பார்க்கல. போன மாசம் பார்த்து வின்ஸ் மட்டுமே வச்சு அவங்க குவாலிஃபை வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க. ஸோ அதனால எப்படி இருக்க போது நினைக்கிறீங்க இந்த பேட்டில்? பேக் டு பேக் வின்ஸ் பண்ணதுனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளஸ் பாயிண்ட் இருக்குமா ஆர்சிபிக்கு? எப்பயுமே வந்து இந்தியா வந்து வேர்ல்ட் கப் லெவல் என்ன ஆகும்னு கேட்கும்போது அவங்க கப் அடிக்கிறாங்க அதெல்லாம் இல்ல. பட் மீதி எல்லா டீமுக்குமே ஐயோ இந்தியான்ற ஒரு பயம் இருக்கும். அதனால ஒரு 2 hour தூக்கம் போகணும் எப்பவுமே. இப்ப அப்படிதான் இருக்கு. அதே கதையை கிரியேட் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. நல்லா ஞாபகம் இருக்கு, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல எங்கேயோ ஒரு அவுட் சைட் சான்ஸ் ஆர்சிபிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்னு நடுவில் எனக்கே டவுட் போயிடுச்சு அவங்க உதப்படுற ஸ்டேஜ்ல. பட் எங்கேதோ வந்துட்டாங்க திருப்பி. நான் தான் சொல்றேன், அனாலிசிஸ் இன்ட்யூஷன்ல தோணிச்சு அவங்க வருவாங்க. ஸோ இவங்க வர்றது அந்த ஸ்கேர் ஒன்று RRக்கு இருக்கும். பட் இவங்க வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறதுனால ஆர்சிபிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு டிஃபரெண்டா RR மேல. பிகாஸ் இவங்க கண்டினியூஸா வின் பண்ணிட்டு வராங்க. நீ எவ்வளவு பெரிய டீமா வேணாரு, நீ சாம்பியன் ஆறு, நீ கப் ஹோல்டர், நான் அடிக்கிறேன்ற லெவல் ஆர்சிபி வராங்க. ஸோ வின்னிங் ஸ்ட்ரீக்ல ஒரு டீம் இருக்கு. எல்லா ஜெயண்ட்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சுன்னு வருது ஆர்சிபி ஒரு பக்கம். இந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரி முதல்ல பயங்கர டென்ஷன்னா எல்லா டீமுக்கும் டென்ஷனா இருக்கு. RRனால வின் பண்ணினே வந்துட்டு இருந்த டீம் திடீர்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப லோ டோட்டலுக்கு சிஎஸ்கேவோட ஆல் அவுட் ஆனாங்க. அதுல அவங்களுடைய பேட்டிங் ஸ்லம்ப் ஆச்சு, இன்க்ளூடிங் ஜோஸ் பட்லர்ல இருந்து எல்லாருமே இருந்தே. பட் இதுல ரெண்டுத்துல டிசைடிங் என்னன்றா, நம்ம எப்படி KKRக்கு வந்து 2 ஜெயண்ட் ஸ்பின்னர்ஸ், மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் சொல்லணும், அதே மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின். அந்த 2 ஜெயண்ட்ஸ் இங்க இருக்காங்க. இவங்க வந்து அந்த ஹிட்டர்ஸுக்கு எப்படி போட்டு அவங்க வந்து கிளாம் பண்ணுவாங்க ரன் ரேட்ன்றது ஒரு பக்கம். அவங்க திருப்பி சப்போஸ் டிஃபெண்ட் பண்ணும் ஒரு டோட்டல்னா அவங்களுக்கு தயால் ஒருத்தர் தான் கொஞ்சம் த்ரெட்டனிங்கா போடுறாரு போலிங். இப்போ அவங்களுடைய டீமுடைய போலிங் அட்டாக் பார்க்கும்போது இல்லாட்டா ரொம்ப ஈஸியா மீதி பேர் ரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்பின் வந்து ஸ்வப்னில் சிங் நல்லா போட்டா உண்டு, அவருக்கு கூட ஒரு கோட்டா ஃபுல்லா கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவங்களுக்கு டெர்த் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அவங்க பக்கத்துல, ஆர்சிபி பக்கத்துல. சிராஜ் நல்லா போடுவாரா இல்லையான்றது ஒரு அன்சர்டனிட்டி. தயால் நல்லா போடுவார். எஸ்பெஷலி அன்னைக்கு அந்த லாஸ்ட் ஓவர்லாம் போட்டப்ப கான்பிடன்ஸ் லெவல் எங்கேயோ ஹைல இருக்கும். ஸோ இங்கேயும் நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நெக் டு நெக் தான் போகும். பட் ஸ்லைட் எட்ஜ் RRக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து இந்த 2 மாத்திரத்துல கிளடிங்க. அவங்க 2 வேணா அவங்களோட போலிங்ல இருந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. இந்த சஹல் ஒரு பெரிய டேஞ்சர். ஓகே, பெரிய பெரிய ஹிட்டர்ஸுக்கு பொறுமை போயிடும். சஹல் அடிக்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது 18th ஓவர்லாம் தப்பா ஆடி அவுட் ஆயிட்டு போவாங்க. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இவங்களும் முதல் 3க்கு அப்புறம் கொஞ்சம் ரன் ரேட் ஸ்லம்ப் வருது ஆர்சிபிக்கும். ஆனா இந்த சப்போஸ் டியூப்ளசி, பட்டிதார் அண்ட் இவர் அடிச்சிட்டாங்கன்னா, விராட் கோலி அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு லவ்லியா வருது. அதுக்கப்புறம் கன்சால்டேட் முதல்ல பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா பண்ணல. இப்போ ஆஃப் லேட் இதெல்லாம் வே பண்ணி பாக்குறோம். பட்டிதார் பேட்டிங் அகெயின் டேஞ்சரஸ். அந்த பட்டிதாருக்கு அஸ்வின் அண்ட் சஹல் எப்படி போடுறாங்கன்றது பியூட்டிஃபுல் டாஸ்க்ல இருக்கும். எஸ் சார், இந்த ஸ்பின் வந்து இப்போ எப்படி வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை இன்னைக்கு மேட்ச்ல, போன மேட்ச்ல கிரியேட் பண்ணாலோ KKR vs SRH மேட்ச்ல, அந்த மாதிரி எல்லா ஸ்பின்னர்னாலையுமே நரேந்திர மோடி ஸ்டேடியம், இந்த குஜராத் ஸ்டேடியம்ல பெருசா ஸ்பின் வச்சு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா சார்? ஏன்னா இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, நாராயணையே போட்டு நேற்று அந்த பிச்சில் அடிச்சிட்டாங்க. இப்போ செப்பாக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்பின்னரை வச்சு நம்ம வேற அளவு வெயிட் பண்ணலாம். பட் இந்த குஜராத் ஸ்டேடியம் பொறுத்தவரைக்கும் இட் ஹஸ் நெவர் பீன் தட் ஃப்ரெண்ட்லி ஃபார் ஸ்பின்னர்ஸ். ஸோ அதனால அஸ்வின் அண்ட் சஹால் ஃபேக்டர் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா இந்த கிரவுண்ட்ல? பெங்களூர்ல டெவாஸ்டேட்டிங்கா அடிக்கிறதுன்னு பார்த்தா பட்டிதார் ஒண்டி தான்.
ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு 4 6 5 6 லெவல் அடிக்கிறது அவர் தான். விராட் கோலி நமக்கு தெரிஞ்ச விராட் கோலி தான். T20 ஆடிட்டு ரொம்ப பயங்கரமா அடிக்கிறது இல்ல. பட் அவர் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் நினைச்ச மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஈஸியா ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஒரு அந்த லெவல்ல ஆடி இருக்காரு அவரு. ஃபேப் டியூப்ளசி அப்படிதான் ஆடுறாரு. ஸோ இவங்க பயப்பட வேண்டியது பட்டிதாருக்கு ஒண்டி தான். அதனால நார்மல் ஸ்பின்னர்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா இந்த பிச்சர் ஸ்பின் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கலாம். இப்ப இங்க மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே அவங்க நேச்சர் ஆஃப் போலிங் டிஃபிகல்ட் பிளஸ் 2 பேரும் பிரில்லியன்ட். அது ஒரு பக்கம் இன்னைக்கு பேர் பண்ணாரு அந்த ரன் அவுட்டுக்கு முதல் பால் அடிச்சோண்டு வைட் அவுட் வித்தியாசம் போட்டார் சுனில் நாராயண். ரொம்ப பிரில்லியன்டா அந்த ரசல் அடிச்ச ரன் அவுட்டுக்கு. அதான் பிரெயின்ஸ்ன்றேன். அது என்ன கடைசியில டெஸ்பரேட்டா ஆடிக்க ஒரு விக்கெட் மெயின் விக்கெட் போயிடுச்சு. அந்த மாதிரி இறங்கி வந்தீங்கன்னா இவர் அஸ்வின் போடுற பால் டாங்கி டிராப் வெள்ள வித்தியாசம் போட்டுருவார் கில்லாடியா. பிகாஸ் ஹி திங்ஸ் டில் த லாஸ்ட் செகண்ட் when he is going to deliver the ball. அது ஒண்ணு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் ஆஃப் பிரேக் போடணும். ஜெனுவின் ஆஃப் பிரேக் அவர் போட்டாலும் அவ்வளவு ஈஸியில அடிக்க முடியாது, என்னதான் இந்த ஆர்கில் அடிச்சா கூட. அதனால அவர் டூ மச் ஆஃப் அப்சஷன் ஓவர் தட் கேரம் பால் அது இருக்கு. அதுதான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணாருன்னா பெட்டரா இருக்கும். பட் 2 பேருமே வெரி வெரி பிரெய்னி போலர்ஸ். அது ஒண்ணு. ஸ்விங்கிங் கண்டிஷன் இருந்து தயாளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதே மாதிரி நம்ம ட்ரெண்ட் போல்ட் அவரும் கொஞ்சம் டேஞ்சர் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது. ஸோ நெக் டு நெக் நீங்க பார்க்கும்போது ரியான் பராக் அத்தாரிட்டேட்டிவ் அடிக்கிறார். இங்க பட்டிதார் அடிக்கிற மாதிரி எங்க ரியான் பராக் அடிக்கிறார் இல்ல. அதனால பட் ஜார்ஜ் பட்லர் இல்ல போல இருக்கு இல்லையா. ஜார்ஜ் பட்லர் இல்ல ஆறா இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக். அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பெரிய டிராபேக். இங்க அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் மிஸ்ஸிங்ன்ற ஒரு பயம் ஆர்சிபில பெரிய லெவல் எதுவும் இல்லையா. ப்ராபப்ளி வில் ஜாக்ஸா அவருக்கு என்னன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் அவரும் டெரிஃபிக் ஹிட்டர். ஜாக்ஸும் டெரிஃபிக் ஹிட்டர். இந்த பக்கம் பட்லரும் ஹிட்டர். பட் கன்சிஸ்டன்சின்னு பார்க்கும்போது பட்லர் ரொம்ப ஜாஸ்தி. செஞ்சுரிஸ்லாம் அடிக்கக்கூடிய சிங்கிள் ஹேண்டடா மேட்சை வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு பிளேயர் இல்ல. அது ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நெக் டு நெக் வெரி வெரி க்ளோஸ் மேட்ச். Right. So last question about the batting team. இப்போ batting unit of RR. ஷிம்ரான் ஹெட்மயர் நிறைய சான்சஸ் கிடைச்சிட்டே இருக்கும் அவருக்கு போன சீசன்லாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா டாப் ஆர்டர் பெருசா கிளிக் ஆகாது, ஏதாவது சொதப்பல் இருக்கும். சஞ்சு சாம்சன் இந்த அளவுக்கு கண்டினியூஸா எல்லா மேட்சுமே இவ்வளவு பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 50+ ஸ்கோர்ஸ்லாம் அடிக்கல. ரியான் பராக் இந்த மாதிரிலாம் எந்த சீசன்லயுமே அடிக்கல. சோ அதனால ஷிம்ரான் ஹெட்மயருக்கு நிறைய பால்ஸ் கன்சியூம் பண்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 ஓவருக்குள்ளே அதை இறங்கிடுவார் போன சீசன்லாம். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. நம்ம நேத்து மேட்சோட பேசியிருந்தோம். ஸோ இந்த லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டருக்கு அப்புறம் வேற யாருக்குமே பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசா RRல கிடைக்காம இந்த 2 பேட்ஸ்மேனே எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணது நாளைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது ரைட். பேட்டபிள் பால்ஸ் ரொம்ப கிடைக்கவே இல்லை ஹெட்மயருக்கு. அது ஒரு பெரும் பிரச்சனை. பட் ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 4 overs 45 50 to win வந்ததுன்னா ஹெட்மயர் ஒருத்தர் தான் அடிப்பார் இந்த செகண்ட் ஹாஃப்ல. அவனோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தேர் பேட்டிங்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர். Because he goes under the ball and six hitting ரொம்ப கிளீன், மேசிவ் பவர். அவன் கிட்டத்தட்ட ஒரு ரசல் ஒரு போலார்ட் ரேஞ்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா. அதனால அவர் ரொம்ப நாள் லா ஆஃப் ஆவரேஜஸ் படி பார்த்தா ஒரு லாங் இன்னிங்ஸ் டியூ அவர்கிட்ட இருக்கு. அதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. So it will be neck to neck boss. It's going to be one of the best matches இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீசன்ல எல்லாருமே திடீர்னு டாப் ஆர்டர்ல தேவையில்லாம கிளிக் ஆகுறாங்களோன்னு தோணுது எனக்கு என்னமோ. ஏன்னா எல்லா டீம்லயுமே நம்ம பார்த்து நமக்கு ரொம்ப ஜாலியா பிடிச்சது யாருன்னா ஹிட்டர்ஸ் அடிக்கிறது தான். இந்த லோவர் மிடில் ஆர்டர்ல வரவங்க 4 5 6 அவங்க யாருக்கும் வாய்ப்பே இல்லை. ரிங்கு சிங்லாம் நான் கிரவுண்டுக்கு இன்னைக்கு வரணுமா வேணாமா, வேணாம்னா சொல்லுங்க நான் வீட்லயாவது ரூம்ல ஹோட்டலையாவது தூங்குறேன், நீங்க எதுக்கு என்ன கூட்டு சும்மா உட்கார வைக்கிறீங்கன்ற ரேஞ்சுக்கு எந்த ஹிட்டர்ஸ்க்குமே பெருசா இப்ப PPKSல கிடைக்குது பாருங்க ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அசுதோஷ் சசாங்க்லாம் அந்த மாதிரி இங்க இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குதுல்ல சார். அது ஒரு விஷயம். அண்ட் நம்ம சார் ஷிம்ரான் ஹெட்மயர் மாதிரி ஒருத்தர் இருக்கிற இடத்துல ராப்மன் பவல்னு இன்னொருத்தரையும் வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல நம்ம RR. சோ இந்த 2 பேரையுமே அந்த அளவுக்கு இவங்களால யூஸ் பண்ண முடியலையோ. இப்ப எப்படி RR ஏற்கனவே ஒரே ஸ்லாட்டுக்கு 2 பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. அதாவது ஜெய்ஸ்வால் இருக்கும் போதே இவர் படிக்கல வாங்கி வச்சு படிக்கல ஓப்பனராவே யூஸ் பண்ண முடியாம 1 டவுன்ல யூஸ் பண்ணி வேஸ்டா போய் அவர் கடைசியில சரி வேணா நீ பிளேயிங்ல வேணா நீ பெஞ்ச்லயே உட்காருன்ற ரேஞ்சுக்கு RCB நல்லா ஆடிட்டு இருந்த அவரை கூட்டு கெடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்ப பாவல் அந்த மாதிரிதான் ஷிம்ரான் ஹெட்மயர் இருக்காரு, அவருக்கே வேலை இல்ல. இதுல பாவல் இன்னொருத்தரை கூட்டு அவருக்கு வேலையே இல்ல. சோ அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு நிறைய பேக்கப்ஸ் சில டைம்ஸ் வச்சுக்கிறது கூட அனாவசியமா படுது நமக்கு இல்லையா? ஆமா. பட் என்னன்னா இவங்கள்ட்ட ஒரு ரேரஸ்ட் டேலண்ட் என்னன்னா சான்ஸே கிடையாது, இன்ஆக்சசிபிள் இந்த ரன் ரேட் இந்த லாஸ்ட் 4 overs அப்படின்னு இருக்கும் போது மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க. நீங்க அன்பிலீவபிளா அடிச்சுவாங்க. 6 அடிச்சு நம்பவே முடியாது. 5 over 70 அடிச்சா நீங்கன்றீங்களே அந்த மாதிரி ஷாக்கு கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இவங்கெல்லாம்.
அதனால நீங்க சொல்ற அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் யார் எடுக்கிறதுன்னு. அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த கடைசி ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரைட் சார். லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் திஸ் வீடியோ. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரை நம்புறீங்க? ஐ மீன் அந்த கேள்வி கேட்கவே கூடாது, பட் இருந்தாலும் ஸ்டில் 6 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணியிருக்கிற காரணத்தினாலையும், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்சிபி ஃபேன் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். எந்த மாதிரி வந்து இன்னைக்கு பவுலிங்ல 2 டீமும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே, பட் இருந்தாலும் கேட்கிறேன். பேட்டிலா யார் ஜெயிப்பா? பேட்டிங் வந்து ஐ திங்க் அடிக்க ஆரம்பிச்சா ஆர்சிபி வில் பி மோர் டெவாஸ்டேட்டிங் தென் ஆர்ஆர். பேட்டிங் அடிக்க ஆரம்பிச்சா, ஏன்னா இப்ப வந்து அத்தாரிட்டேட்டிவ் அடிச்சுனே போறதுன்றதுக்கு பாருங்க. அதுவும் லாங் இன்னிங்ஸ் ஆடுற கெப்பாசிட்டி 2 பேருக்கு இருக்கு. விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளேசி 2 பேருக்கு இருக்கு. இங்க கண்டினியூஸா இப்ப ஜாஸ் பட்லர் இருந்தார், அவர் இல்ல. ஜெய்ஸ்வாலுக்கு எழுதிக்கவங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பவுன்ஸ் பண்ணுவாங்க இந்த மிடான்ல எடுக்கிறதுக்கு. அதை கவனிச்சிருப்பாங்க வீடியோ அனாலிசிஸ்ல. ஷார்ட் பால பவுன்ஸ் பண்ணி ராங்கா மிஸ் ஹிட் ஆடுறது பாத்தீங்களா, அதை கவனிச்சிருப்பாங்க. பராக் ஒருத்தர் ரொம்ப நல்லா அடிக்கிறாரு, அவரும் வந்து ரன் ரேட் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஸோ பேட்டிங் அட் தி ரெடின்னு பார்க்கும்போது ஆர்சிபிக்கு பெட்டரா இருக்கு, நோ டவுட் அபவுட் இட். பட் போலிங்னு வரும்போது ரொம்ப சுப்பீரியரா இருக்கு இவங்களோட போலிங் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதனால இப்படி வேணா நான் சொல்லலாம், ஒரு இது ரொம்ப கஷ்டம் சொல்றது, 55-45 இன் ஃபேவர் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் வேணா சொல்லலாம். இப்படி நெக் டு நெக். ரைட், பாப்போம் சார். இன்னைக்கு மேட்ச் நடந்துச்சுல, இப்ப நடந்து முடிஞ்ச கேகேஆர் எஸ்ஆர்எஸ் நடந்துச்சு நைட். அந்த மேட்ச்ல இருந்து ஏதாவது ஒரு டேக் அவேஸ், ஏன்னா அதே கிரவுண்ட் நடக்க போகுது திரும்பவும் இந்த எலிமினேட்டர் மேட்ச், ஏதாவது ஒரு டேக் அவேஸ் 2 டீம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு விதத்துல? இதுல பெருசா இப்போ வந்து மிஸ்ட்ரி ஸ்பின் இருந்தது. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் போடுற ஒருத்தர் நல்லா போட்டார், ஒருத்தர் சரியா போடல. மீடியம் பேசர்ஸ் ரெகுலரா கிளிக் ஆனவங்க சரியா இங்க கிளிக் ஆகல இன்னைக்கு எஸ்ஆர்எஸ்ல. பட் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் சரியாவே போடாதாலும் திடீர்னு நல்லா போட்டார். ஸோ இந்த சர்ப்ரைசஸ் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிச்சர்ல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் தேர் வாஸ் நோ டெமன் இன் த பிச் ஃபார் த பேட்ஸ்மேன். பெரிய லெவல்ல போலர்ஸுக்கும் பெருசா ஹெல்ப் பண்ணாதனால தான் சுனில் நாராயணே ஒரு 3 6 அடிச்சாங்க இன்னைக்கு. அதனால ஓப்பன் மைண்டோட தான் ஆடுவாங்க. இதுல ஒன்றும் பெரிய டேக் அவேஸ்னே கிடையாது. அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்போர்ட்டிங்கா இருக்கு. இட் வில் ஆல்சோ ஹெல்ப் த போலர், இட் வில் ஆல்சோ ஹெல்ப் த பேட்ஸ்மேன்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இதுல ஒன்றும் பெரிய அவங்களால டிரைவ் பண்ணி முடியாது பெருசா இதுல. ஆமா, அப்படியே டிரைவ் பண்ணாலும் அந்த பிச்சை நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க, வேற பிச்சை மாத்தி கொடுத்துருவாங்க. நீங்க சொன்ன 3 பிட்ச் தான். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன், நானு பார்த்திருக்கேன் அப்படின்னாரு. அப்படிங்களா, ரைட், ஓகே. நேத்து கூட வீடியோ பாஸ்கி சார் சொன்னாரு, அந்த 3 விதமான பிட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் அவனே ரைட், ஓகே அப்படின்னு. ஆமா, அர்ஜுனம் பிச்சு, கர்ணம் பிச்சு, கும்பகர்ணம் பிச்சு எல்லாம் இருக்கிற மாதிரி இதுல வந்து தனியா இது இல்ல, ஸ்பெசிபிக் கேரக்டர் எதுவும் இல்ல. ஏன்னா 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுது, பேட்ஸ்மேனும் ஹெல்ப் பண்ணுது, பவுலரும் ஹெல்ப் பண்ணுது. பேட்ஸ்மேனும் அவங்க ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரின்ற மாதிரி நின்றதுல இருந்து ஆன் த ரைஸ் 6 அடிக்க முடியுது. பவுலருக்கு டேர்னும் இருக்கு, பட் அது அதே சமயத்தில் பேட்டிங் ஆட முடியாதவர்களுக்கு எல்லாம் டேர்ன் இல்லை. ஸோ அப்படி இருக்கு, நியாயமா இருக்கு இந்த பிச்சு. ஸோ இந்த மொத்த பிட்ச்ல ஒரு பெரிய மகாபாரதம் நாளைக்கு நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. மகாபாரதம் இருக்கு, மஹிபாரதம் இருக்குன்னு பார்த்தா கடைசியில் இல்ல. அது பெரிய டிசப்பாயின்மெண்ட். ரைட், தேங்க் யூ so much for joining சார். நாளைக்கு நம்ம இந்த மேட்ச் முடிவுல என்ன நடந்திருக்குது, நம்ம சொன்னதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு மேட்ச்ல என்னன்றது எல்லாத்தையுமே பேசுவோம். தேங்க் யூ. ரைட், let's look forward to some very exciting cricket and of course fun all the time. Thank you. மறுபடியும் சந்திப்போம் on RRR.